அந்த பெண் சொல்லுது, பெரியவங்களே அல்லாஹ் என் மீது அன்பு வச்சான், அதனாலதான் என்ன வழங்க வச்சான் உங்களை சொல்லுங்க. என் மீது வச்சா, என் மீது அன்பு வச்சா, அல்லாஹ் என்ன வழங்க வச்சிருக்கா உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கா அப்படின்னு அந்த பெண் சொல்லுங்க. அந்த பிரியமானவரும் கடைசி பத்தலே நாம் இருக்கிறோம். இந்த பிரியமான சம்மானை சொன்னாலும் எப்படி கிடைக்க வேண்டுமோ அப்படி எட்டமான நமக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்து அப்படி பாக்கியத்தை கொடுத்து மாஷா அல்லா நம்ம அல்லாஹ் அப்படி இருந்தா அவனுக்கு எவ்வளவு நிறுத்து எஜமானே இந்த பாக்கியத்தை கொடுத்தாங்க. விஷயம் இல்லைங்க, காலங்களுக்கு எப்படியும் ஓடிடும், வயசு நிற்காது. நம்முடைய காலம் நம்முடைய இல்லை, நிச்சயமாக நம்ம செய்யல. ரெண்டு வாழ்க்கை இருக்குது, ஒன்றும் முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை, இரண்டாவது முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்க்கை இருக்குது, இது முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்திலே வாழ்க்கை எல்லாம் தர கொடுத்து சிறு வாழ்க்கையை கொடுத்து நமக்கு அதான் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செஞ்சுட்டான். நாம் எங்க கற்போம், நான் எங்க இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த முடிவாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது, நிச்சயமாக நமக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது, எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும் நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. ஆனா முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஆனா முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கையாக இருக்கு. அந்த வாழ்க்கை எப்போது ஆரம்பம்? எப்போ நம்முடைய மூத்து வருதோ அப்பதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கும். உங்களுடைய முதல் மந்தில் வீடாக இருக்குது, உங்களுக்கு உங்கள் கபலாக இருக்கு சொன்னாங்க. நம்முடைய முதல் மந்தில் எதுக்கு நம்முடைய கபலாக இருக்கு. தன்னுடைய வீடு தன்னுடைய வீடுங்கிறான். சொன்னாங்க ஒரு ஒருத்தங்க அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊர்ல பெரிய ஒரு பங்களா, பெரிய ஒரு பங்களா. அந்த பங்களாவுடைய அதிபர் இருக்காரே, முதலாளி இருக்காரே, அவர் பால்கனிலே அழகான சொல்லிட்டு காசு பண்றாரு. இப்ப அந்த பங்களா எப்படி இருக்கிறதுங்க? பங்களா எப்படி இருக்கும்? பங்களாட்டோடய வீட்டுக்கு போக முடியாது, பங்களாட்டோடவே போக முடியாது. அப்போ அந்த பங்களாக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அந்த கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பக்கத்துல குர்கா இருப்பாங்க. குர்காட்டை அனுமதி வாங்கப்படுறதா உங்களுக்கு போக முடியும். அப்ப மூணாம அந்த அந்த குர்கா உள்ள விடுங்க, உள்ளே விடுங்க. அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த 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 கேட்டுக்கு முன்னாடி நின்று கூப்பிடுறாங்க. அந்த பெரியவங்களை பார்த்து, அதாவது அந்த வீட்டுடைய உரிமையாக வீட்டுடைய சொந்தக்கார பார்த்து கூப்பிடுறாங்க. ஓ காவல்காரா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு காவல்காரா இங்க வாப்பான்னு கூப்பிட்டாங்க. அவர் திரும்பி பாருங்க, யார் கூப்பிடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூப்பிடுறாங்க. ஓ காவல்காரா உடம்பாம்பா கூப்பிடுற வாப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் உடனே அவரு எனக்கு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவன் உடம்பாம்பா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் உடனே இறங்கி வந்தாரு. இறங்கி வந்துட்டு கிட்ட வந்து சொன்னாரு, சரியான கோவம் வந்துருச்சு அவருக்கு, சரியான கோவம் வந்துருச்சு அவருக்கு. கிட்ட சொல்ல போனா அவங்களை பார்த்தா பெரிய விதமா தெரியுது. என்ன பார்த்து நீங்க காவல்காரன் சொன்னீங்களே, நான் யார் தெரியுமா? இந்த வீடு போல எனக்கு எப்படி வீடுகள் இருக்கு. என்னுடைய வீட்டை 4 காவல்காரன் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய ஃபேக்டரியில 4 காவல்காரன் இருக்கிறாங்க. என்னுடைய பில்டிங்ல 4 காவல்காரன் இருக்கிறாங்க. என்கிட்ட மொத்தம் 12 காவல்காரன் வேலை செய்யறாங்க. என்ன பார்த்து நீங்க காவல்காரன் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெரிய அந்த நிறுவனத்தை அந்த அந்த வீட்டுடைய உரிமையாளர் கோச்சுக்கிட்டாங்க. அப்போ போராட கேட்டாங்க, ஏன்பா இந்த வீடு உன்னுடைய வீடா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்னுடைய வீடு, நான் கட்டினேன், இதான் கட்டினீங்க, நான் தான் கட்டினேன், எல்லாம் நான் சம்பாதிச்சேன். இந்த பில்டிங் நான் சம்பாதிச்சது, அந்த கடை நான் சம்பாதிச்சது, அந்த ஆபீஸ் நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம்ல, எங்கது சொல்றோம்ல, எங்க வீடு எங்க கடை என்னுடைய வீடு எல்லாமே நான் தான் சம்பாதிச்சேன். எங்க அக்கா ஒண்ணு வச்சுட்டு போனாங்க, சில பேர் சொல்லுவாங்க தரப்பட ஒண்ணு வச்சுட்டு போனாங்க, எத்தனை நாளும் சம்பாதிச்சது சொல்லி இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தா அவள் சொன்னா. அப்போ கேட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 ரூபாய் வராதா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3 ரூபாய் வராதான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சொன்னாரு, நிச்சயமாக வரும். அப்ப கண்டிப்பாக வருமா? கண்டிப்பாக வரும், சந்தேகம் இல்லையே, என் சந்தேகம் இல்லை. அப்ப நீ மோசம் போட்டேன், நீ மோசம் போட்டா சொன்னியே இந்த வீடு கடை ஆபீஸ் எல்லாம் சொன்னியே, அதான் யாருக்கு போவோம்? நீ மோசம் போட்டா யாருக்கா போவோம் அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய வாரத்துக்கு போவோம்னு சொன்னார். என்னுடைய வாரத்துக்கு போவோம்னு சொன்னார். அப்ப சொன்னாங்க, அப்போ நீ உன்னை வாழ்ந்து சொல்ல நீ காவல்காரே, நீ காவல்காரன் தப்பான்னு சொல்லலையே பாருங்க.
நானும் தப்பா சொல்லி வாழ்க்கை முதலி பாதுகாக்கிறேன். நீ தமிழ் கலக்காம தப்பான்னு சொல்லி ஏற்பா போகிறேன் அந்த வாழ்க்கையை விட்டுதான் உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையை சொல்வதற்கு ஒத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையணும். அதற்கு யாருடைய தெய்வம் தேவை, ஜமாவுடைய தெய்வம் தேவை. அந்த வாழ்க்கையை காட்டாது உண்மையான வாழ்க்கை எந்த காலத்தில் நீ யாரு எப்போ மனிதன் தன்னை அறிகிறானோ அப்பதான் தன் தப்பை அறிவான். எதற்காக வந்தோம், எங்கேருந்து வந்தோம், எங்கேருந்து நாம் வந்தோம், இதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் ஒரு விந்தாகும் அபிவிருத்தியான பொருளாகும். மனிதத்தை அந்த விந்து பறிச்சு நாம் என்ன செய்வோம், கையில பறிச்சு என்ன செய்வோம், அதை அப்படி வச்சிருக்கோமா, விந்தை அப்படி இருக்கு. அதுதான் நான் உருவானது காணாமல் சொல்லி அது பாதுகாப்போமா, பாதுகாக்க மாட்டேன். என்ன செய்வோம், உடனே என்ன செய்வோம், உடனே போயதே சுத்தம் பண்ணுவோம். உங்களுக்கு கையில பட்டுச்சுனா என்ன செய்வோம், உடனே அப்பு செய்யாது. அதை அது சொல்ல மாட்டோம். இந்த விந்தாகத்தான் நாம் எழுதணும். அந்த விதிலிருந்து அந்த அம்சங்களை படைச்சான். ஆனா ரொம்ப விருப்பமா அசுத்தியமான பொருளாக இருக்கிற நம்மளே இந்த உணர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு விஷயமாக எத்தனை விஷயம் இல்லைங்க எத்தனை விஷயம் கழிப்பான். தன்னை யார் என்று அறிவுப்படுத்துவதற்கு படைத்தான். தாண்டா அவனுக்கு ரொம்ப ஆசை, பெருமை, ரொம்ப பெருமை. யாருக்கு புரியும், யாருக்கு புரியும், ரொம்ப புரியும். அவன் ரொம்ப புரியும். பெருமை என்றால் அவளுக்கு புரியும், பெருமை என்றால் அவளுக்கு புரியும். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். தான் யார் என்று சொல்லப்படணும், தான் யார் என்று தெரியணும் என்பதற்கு அல்லா சொல்ல முடியும். இந்த மனிதனை படைத்து நம்மளே சிறந்த படைப்புல சிறந்த படைப்பாக படைச்சான். அது மட்டும் இல்லை, மனிதனுக்குமே சிறந்தவர்கள் யாரு, தன்னுடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்க்கும் தந்தைக்கும் படித்தாரு. உலகத்திலே பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே இஸ்லாத்திலே பிறக்குது. உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே இஸ்லாத்தில் பிறக்குது. ஆனா வளரக்கூடிய முறையில வித்தியாசத்தை சொன்னாங்க. நம்மளை கைமாசத்தை தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக பேச வச்சு அதுவும் குறிப்பாக கைமாசம் இந்த நேராக இன்னும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி கைமாசம் கண்ணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அது மட்டுமா நீ எவ்வளவு இன்னைக்கு பாரதத்துல என்ன தெரியாம இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களிலே அல்லாஹ் இபாதத்துகளை பாக்கித்தார்கள். அது மட்டுமா எல்லாவற்றுக்கும் மகமாக அல்லாஹ் எஜமானுடைய காலையில போட்டாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் நபிகள் சொல்றாலும் அதிகப்படுத்தும். மக்கள் அழகான சொல்றாங்க, ஒவ்வொரு நாள் மக்கள் அழகான முடியாத செய்யறாங்க. எவ்வளவு விஷயம் செஞ்சு கொண்டு பாக்கில் எவ்வளவு மக்கள் எவ்வளவு மக்கள் இன்னைக்கு நான் சொல்லி சிறமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். வாழ்க்கை எவ்வளவோ போச்சு, எவ்வளவோ போச்சு, என்ன போச்சு. இந்த பத்துக்களை சரியான சரியான கைது கொண்டு எந்த ஆசியத்தையும் எந்த எல்லா விஷயங்களும் அவர்களை கொண்டு இந்த கூட தீனுடைய மலர்ச்சி சந்தோஷத்தை எல்லாம் சந்தர்ப்படி அனுப்பிடுவார்கள். அல்லாஹ் தலைகளை கொண்டு வெற்றியை எல்லாம் சந்தர்ப்பம் செய்வார்கள். ஈமானை பற்றி விளங்கக்கூடிய தோப்பி சந்தர்ப்பம் செய்வார்கள். அனைவரையும் எல்லாம் புரிந்து கொள்வார்கள். எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறது. கண்டிக்கிறார்கள், பார்க்கிறார்கள், நம்முடைய நிலையை, எல்லா நிலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நாம் வீட்டிலே 4 சுவற்றுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு ஒரு தவறை செய்கிறோம். அதை செய்தவர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார்கள், இந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது, இதற்கு இந்த தடவை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதாக பொதுவாக சொல்கிறார்கள். ஆகவே யாரும் நம்மை கண்டுகொள்வதில்லை. அன்புக்குரியவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு பல சர்க்கார் சொல்லுவாங்க, அது செய்து கோபி கண் நதியும் உமா சொல்லுகிறார். ஒரு செய்து ஒரு கக்கூட்டத்தில் இருப்பது நபி இருக்கு. இந்த ஆயத்தை ஒத்து பாருங்கள். இந்த ஆயத்துக்கு முழு அமரிங்களே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா குற்றத்தையும் தெரிகிறது. சர்க்கார் நமக்காக மன்னித்து விடுகிறார்கள். நம்முடைய குற்றத்தை மன்னித்து கருணை காட்டுகிறார்கள், பாஞ்சை காட்டுகிறார்கள். நம்முடைய கடினமான முகத்தை அவர்கள் நம்மிடத்தில் காட்டுவதில்லை. சொல்கிறார்கள், நான் இன்னும் அந்த சாட்டை எல்லாம் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். நான் இன்னும் உங்க அந்த சீர்திருத்தக்கூடிய அந்த சித்தியா காண்டானுடைய அந்த வைத்திய முறையெல்லாம் நான் கையில் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். அப்ப பாத்துங்க அன்புக்குரியவர்களே, எல்லாம் தெரியதான் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்முடைய சீர்திருத்தத்துக்காக செய்யுமார்கள். அன்புக்குரியவர்களே, தற்காலிக அவர்கள் நீங்கள் ஒரு சுல்தானுடைய உம்மத்தினர்களே அவருடைய வாரத்தை பார்க்க வேண்டுமானால் தற்காலிக அவர்களை தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வராசத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, கமா அர்த்தல்லா தீக்கும் ரசூலம் என்கும் எத்துரு அலைக்கும் ஆயாத்தினா பை சக்திக்கும் பை அல்லிமுக்கும் கிட்டாப பை இருக்குமத்த பை அல்லிமுக்கும் மாறம் தற்கூணு தாளமும் என்ன நிதிராசத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூல்மார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்? முதலில் அல்லாஹ்வுடைய ஆயாத்தை ஓதி காட்டுவார்கள். அடுத்ததாக அவர்கள் நம்மளுக்கு சீர்திருத்தம் ததுக்கியா செய்வார்கள். உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துவார்கள், புறத்தையும் பரிசுத்தப்படுத்துவார்கள். இப்படி பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்தை எப்படி அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த நோக்கத்திலே இறங்கி வைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு உட்பட்டு அந்த ஆயத்துகளை ஓதி காட்டுவார்கள். ஒரு வசனத்துக்கு சர்க்கார் ஆயத்து அர்த்தம் சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். சர்க்கார் சொன்னார்கள், இல்லை கடைசி காலத்துல இப்படித்தான் குர்ஆன் போகும். எந்த அர்த்தத்துல இறங்கிச்சோ அந்த அர்த்தத்தை சொல்லாம நம்ம கருத்து அர்த்தத்தை சொல்லும் போது இப்படியே ஒவ்வொருத்தரா கருத்து அர்த்தம் வச்சு அந்த மாதிரிதான் குர்ஆன் போவோம். முழுமையான குர்ஆன் போவாது சர்க்கார் சொல்லிக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யும், எந்த அர்த்தத்திலே புழங்கப்பட்டதோ எந்த அர்த்தத்திலே இந்த குர்ஆனுடைய வசனங்கள் போதிக்கப்பட்டதோ அதே மாறாமல், அந்த கருத்து சேதப்படாமல், அந்த நோக்கம் சிதறாமல் சர்க்கார் குர்ஆன் ஓதி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லிமுக்கும் கிதாப வல் ஹிக்மத்த ஹிக்மத்தையும் போதிக்கிறார்கள். ஹிக்மத் தான் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கைரே கதீர் என்பதுதான் ஹிக்மத் தான். கைரே கதீர் என்றால் என்ன? உலகத்திலே நன்மை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஹிக்மத், அதுவெல்லாம் கைரே கதீர். எதுவாக இருக்கட்டும் எல்லாமே அடங்கியிருப்பதுதான் ஹிக்மத். எல்லாமே இருக்கவங்களுக்கு கொடுத்து நம் அனைவரையும் அவர்கள் மூலமாக தாயரா என்ற அந்த திருக்கலிமாவை பெற்று முழுமையான காமிலான முஸ்லிம்களாக நீ நல்ல முறையாக டிவியில இவன் அங்கே காட்டுதில்லை, ஏன் உயரம் காட்டுமா? இதுதான் உஜூதுடி கமால். जो जैसा है उससे वैसा. அஸ்ஸலாமு அலைக்கும். பெரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம், மனிதர்களை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன? ஒரு காலத்தில் அல்லாஹ் மட்டும் இருந்தான். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நிலா இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை. இவற்றையெல்லாம் எப்படி வந்தன? அல்லாஹ் தான் படைத்தான். எதற்கு படைத்தான்? தன்னை கொண்டு படைத்தான். தன்னை கொண்டு படைத்தான். லஹரபி ரப்பி பினப்சிஹி ஃபீ நப்சிஹி லீ நப்சிஹி.
ஆபத்தான விஷயம். மனிதர்களே, இப்ப பாருங்க அந்த டீப் லைட், அந்த டீப் லைட் இல்லைன்னா இந்த வெளிச்சம் இருக்குமா? இந்த டீப் லைட் போட்டதுனால தான் வெளிச்சமா இருக்கு. இதில் இருப்பவனும் அவன் தான், அல்லாஹ் தான். அப்போ இப்ப லாயிலா இல்ல படம் இல்லையா? காத்தாங்குடி இருக்குப்பா, காத்தாங்குடி இருக்கு சொல்லுமா சொல்லுமா. இதுல இருப்பவனும் அவனே அல்ல. மாதிரி இந்த வயசுல சொன்னப்பா எல்லாரும் சந்தேகம். எப்படி சொல்லு, இதற்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தவனும் அந்த அவனே, இதற்கு இந்த அழகிய தோற்றத்தை கொடுத்தவனும் அவனே. அப்படி போயிட்டாப்பா அவனே இவன் ஊர்ல தண்ணி கம்போட வந்துடும். எல்லாத்தையும் அல்லான்னு சொல்லி கொடுத்தப்பா வரும். நீ எங்கேயோ வேணும் கேட்கணும். அதெல்லாமா சொல்லுவேன் நீ அப்படி மாத்திக்க மாட்டேன். டீப் லைட் இல்லாமல் நம்ம இந்த வீடு எல்லாம் இருட்டா இருக்கும், தடுமாறுவோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இடிச்சுப்போம். இத பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை. நான் பேசுறது கேமரா எடுக்குதுண்டா அதை கொண்டு பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. இந்த ஃபேனு ஓடலன்னா நம்மளுக்கு வேர்க்கும், கசகசன்னு இருக்கும். அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. சாப்பாடு இல்லைன்னா நம்ம பத்தினியா இருப்போம், ஒண்ணுமே சாப்பிடாம உடம்பு நேரம் சரியில்லாம இருப்போம். அதனால சாப்பாடை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. அந்த அரிசியை கொண்டு, அரிசி இல்லாமல் நம்மளால சோறாக்க முடியாது, அதை கொண்டு தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. இந்த இப்பயும் நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். முரீதோட கேட்க வைக்கிறவன் அல்லாஹ் தான், யாரும் இல்லை. இப்ப என்ன பேச வைக்கிறதும் அல்லாஹ் தான், என்னை கொண்டு தேவையை பூர்த்தி செய்யறவன் அவன் தான். இல்ல அல்லாஹ். இந்த சர்க்கார் இல்லாமல் நமக்கு வழிகாட்டி யாருமே இல்லை. இந்த முரீதோளுக்கு வழிகாட்டி யாரும் இல்லை. தேவை சர்க்காரை அனுப்பி இந்த எங்க மனிதனுக்கு நீ முரீது கொடுத்து நேரு வழிகாட்டு அப்படின்னு தேவையை பூர்த்தி செய்யவன் அது யாரும் இல்லை. சர்க்காரின் தலப்பாவை கொண்டு பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. சர்க்காரின் ஜுப்பாவை கொண்டு பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. அவன் விளங்காம சொன்னாலும் சொன்னதான். இப்போ என்ன, இப்போதைக்கு நான் பேசுனது என் தலையில உள்ள தொப்பி, சட்டை, பேண்ட் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை. அவன் இல்லாம நம்மளாம் இருக்க மாட்டோம். அவனால்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கோம். ஏன் படைக்கப்பட்டு இருக்கோம்னா தனக்கென்று படைத்தான். ஆனால் நாம் அல்லாஹ்வின் அவன் ஆரம்பம் எடுத்து ஐடியத்துல பேன் கத்த முடியாது. நாம இல்ல வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படும். சரி, நம்ம சாப்பிடுறதுக்கு தொட்டுக்கை எல்லாமே வைக்க, தொட்டுக்கை, ஊறுக்காய், வாழைப்பழம், அந்த மாதிரி தேவையை கொடுப்பவன், தேவையை பூர்த்தி செய்வவும் யாரும் இல்லை. இப்போதைக்கு நம்ம கீழே உக்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் இறங்கலாம் இருக்கு. அதனால சாப்பாடு மேலே கொடுப்பவன், பூர்த்தி செய்வவன் யாரும் இல்லை. இந்த சாப்பாடுக்குன்னு இந்த தொட்டுக்க, இதுக்குதான் இந்த சாப்பிடணும், இந்த சோத்துக்கு உப்பு போடணும், இதுக்கு இந்த ஆணத்துக்கு இந்த மிளகாத்தூள் போடணும், இந்த மாதிரி பூர்த்தி செய்யறவன் அவன் இல்லல்லா, யாரும் இல்லை. இதுக்கு இது போட்டாலும் இது நல்லா இருக்கும்னு நம்ம நாக்க ருசி, நம்ம நாக்க டேஸ்ட் கொண்ட வைக்கிறதும் பூர்த்தி யாரும் இல்லை. நம்ம
நம்ம வந்து பாய் இல்லைன்னா கீழே படுத்தா குளிரும், ஜுரம் வரும், கல்லு மண்ணு எல்லாம் குட்டும். அதனால பாயை கொண்டு தேவையை பூர்த்தி செய்யறவன் யாரும் இல்லை. இல்லைன்னா